தங்கங்களா அரோகரா தங்கம் உங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க. இந்த மொபைலில் காட்டல, நான் கவனிக்கல போல இருக்குது. ஏதோ பேசிக்கிட்டு உளறிட்டு விட்டுட்டேன். நீங்கள் அப்படிலாம் தப்பாக நினைக்க வேண்டாம்யா. நான் அப்படி கண்டென்ட்டுக்காக இது பண்ணலாம் இது பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரலாறு அவ்வளோதான். வரலாறுன்னு தான் சொல்லுவாங்க. வரலாறு வரலாறு அவ்வளோதான். என்ன படிக்கல இல்லை, ஏதோ ஓட்டுற கூட்டுவேன். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டின மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அந்த நேற்று போட்டது வந்து ஆக்சுவலாக உண்மையாக தான் போடலான்னு தான் நினச்சி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு இந்த அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. தங்க உடம்பு ஃபுல்லாக தடிச்சு பிக்குன்னு பிச்சுது. இதெல்லாம் புண்ணாயிருச்சு, சொரிஞ்சு தலையெல்லாம் போட்டு சொரிஞ்சிட்டேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் நான் எனக்கு இது பண்ண முடியல. காலையில் பார்த்தா லைவ் போட்டால் 2-3 டைம் போடுற லைவ் யாருமே வர மாட்டேங்கிறாங்க, யாருக்கிட்டும் போகவே மாட்டேங்குது. இப்போ சூர்யா வந்து திரும்பவும் கூப்பிட்டு அது வந்து எல்லாம் ஏதோ மாற்றி விட்டுச்சு, செட்டிங்ஸ் அதெல்லாம் மாற்றி விட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்களேன். உண்மையிலே ஆனால் அந்த பொண்ணு இந்த விஷயத்தில் கடவுள் நல்ல டேலண்ட் கொடுத்து படைச்சிருக்காரு. வாழ்க்கை தான் கொஞ்சம் குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. நல்ல பொண்ணு. எங்களுக்குள்ளே சண்டை வந்து அது அப்பப்போ அம்மா அப்பனுக்காட்ட வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்னமோ அது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்லேயே தான் இருப்பேன். அது காலையில் எழுந்திரிச்சிது என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த குழந்தைய தான் நினைப்பேன் அதிகமாக, வேறு ஒன்றும் இல்லை. குழந்தைய தனியாக வச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சிக்கோங்க. ஒரு 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஆஃபீஸை ஒர்க் பார்க்கணும், அதெல்லாம் மோஜில் லைவ் போடுது, யூடியூப்லேயும் போடுது. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கு மானிட்டேஷன் வாங்குறது, அதுவும் பண்ணி கொடுக்குது. இதெல்லாம் பண்ணுறது சாதாரண வேலை இல்லை. அத்தனை மணி வீட்டு வேலை செய்யணும், துணி துவைக்குது, எத்தனை வேலை இருக்காது. வெயில் வேறு இந்த வீட்டில் பயங்கரமாக அடிக்குதுன்னு சொல்லிச்சு, ஹீட்டு. இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தோணும் யாருக்காக இருந்தாலும். அதனால நல்லா இருக்கும். கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்தில் பாருங்களேன், நான் இருக்கிறேன்னா போயிட்டுனா அது பிற்பாடு பார்த்துக்கலாம். அந்த குழந்தைகள பெருசாகி வர்ற கட்டத்தில் சூர்யா வந்து நல்ல பொசிஷனில் இருக்கும். ஏன்னா வேலை பார்க்குறதுனால நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும். இப்போவே பார்த்தீங்களா, அது வேலை கையில் கிடச்சதுக்கப்புறம் மூஞ்சி நல்லா கலையாக இருக்குது. அதுக்கு தேவைப்படலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்குது. அங்கேருந்து என்னாச்சு, சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கொடுத்து ரொம்ப ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. உண்மையிலே கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும். நல்ல ஒரு நாளைக்கு வரும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், உனக்கு வேலை கிடைக்கும்டா, கவலைப்படாத, கண்டிப்பாக வரும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துருச்சு. ஜாலியாக சந்தோஷமாக இருடா கண்ணா. நைட்டு லைவில் பார்ப்போம்.